உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா. அவன் உழைப்பாலே கிடைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா. சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, பூமியோ பூமி எங்களை நம்பிதான் பூமி, பிறர் வாழ்வதே உங்கள் வேர்வையில்தான். காஞ்சினா பட்டு, சேலன்னா மாம்பழம், கோவைனா சிறுவாணி, தூத்துக்குடினா உப்பு, திருப்பூர்னா எனக்கு திருப்பூர்னா உழைப்பு தானுங்களே. திருப்பூர்ல உழைக்க தெரியாதவன் திருவோடு எடுத்தாலும் உழைக்க மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க. இப்படித்தானுங்க எங்க கிராமத்துல ராசமாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை வளர்ச்சிங்க. அவனு படிச்சு போட்டு வந்து ஊட்ட கத்துட்டே கொண்டு இருந்தான். ஒரு நாள் ராசமாக்காளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கேட்டாங்க, ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தி படிக்க வச்சா நீ வந்து ஊட்ட காத்தனாயோட திணை காத்துட்டே உட்காந்துட்டு இருக்கிற சனினே, திருப்பூர் பக்கம் எங்காவது போயிட்டு வா அப்படின்னாங்க. என்னடா அது ஆத்தா இப்படி சொல்லி போடுச்சு, சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தானுங்க. வந்தது பாருங்க, 2 ரூபா கொடுத்த வாங்கின பேப்பர்ல ஒரு விளம்பரம், உனக்கு உழைப்பு மட்டும் தெரியுமா, ஓடி வந்துரு திருப்பூர் பக்கம், நாங்க சோறு ஓடுறோம், தங்குற கிடம் தர்றோம், வேலையும் தரோம், சம்பளமும் தரமப்பா அப்படின்னு. பையன் அங்க பிடிச்ச ஓட்டம் தானுங்க திருப்பூர்ல வந்து நின்னானுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியுங்களா, இவன் சாப்பிட்டு சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறானுங்க. அங்க உழைப்பு பெருசு இல்லைங்களா. அதனால தானுங்க சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நிறைய கம்பெனிகள்லாம் இழுத்து சாத்துற நிலைமையில் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியுங்க. அப்படி இருந்தாங்க கூடி தொழிலாளியெல்லாம் சொந்த ஊருக்கு போகாமல் இங்கேயே இருந்தாங்க. இன்னைக்கு வெடியுமா நாளைக்கு வெடியுமான்னு நினச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் சோறும் போட்டு சாப்பாட்டுக்கு வழியும் பண்ணி தங்குற இடமும் கொடுத்து செலவுக்கு பணமும் கொடுத்து இங்கே வச்சுருந்தாங்க. எதுக்கு வச்சுருந்தாங்க, அவன் நிறைய படிச்சுக்கிறான்னு வச்சுருந்தாங்க, அவன் வந்து நிறைய பணக்காரனாக இருக்கிறான்னு வச்சுருந்தாங்க. இல்லைங்களே, என்னைக்கு வேணாலும் காசு சம்பாரிச்சு போடலாம், என்னைக்கு வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் நல்ல ஒரு தொழிலாளி இழந்துட்டோம்னா உழைப்பை திரும்ப பெற முடியாதுன்னு தாங்க வச்சுருந்தாங்க. அதனால தானுங்க சொல்கிறேன், மனுஷன் உயர்வான இடத்துக்கு போகணும்னா வாழ்க்கையில் வந்து கடினமான உழைப்பு வேணும்னு. அம்மனி ரொம்ப வந்து உழைப்புன்னாங்க. அப்போ பிறக்கின்ற குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் கத்தும். இப்போ அப்படித்தானே கத்தணும். இப்போ அப்படி கத்துதுங்களா? அப்படி இல்லைங்க மேடம், இப்பெல்லாம் குழந்தை எப்படி தெரியுமா கத்துது, ரூபா 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 ரூபா. இல்ல எந்த காலத்துல இருக்கிறோம்? அதாவது தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தைய பார்க்கணும்னாலும் பணம் தான், கோயிலின் கருவறையில் இருக்கின்ற தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டாலும் அதற்கு பணம் தான். ஒரு கோயிலுக்கு போறோம், போய் அந்த தட்சணை தட்டுல ஒரு 50 ரூபாய் வச்சோம்னா பாத்துங்களேன், அப்படியே அந்த திருநீர் எடுத்து அப்படி, அதே 100 ரூபாய் வச்சோம்னா அதே திருநீர் எடுத்து அப்படி, அதே ஒரு 200 ரூபாய் வச்சோம்னா அப்படியே திருநீரை விட்டு கையை அப்படி வச்சு ஊதி விடுவாங்க. இதே ஒரு 500 ரூபாய் தட்டுல வச்சோம்னா நீங்க அங்க நிக்கலாமோ, வாங்க உள்ளே வந்து சாமியா பாருங்க. அதே 5000 ரூபாய் வச்சோம்னு பாத்தீங்கன்னா இந்த சாமிகிட்ட கிடக்கிற மாலை, அந்த சாமிகிட்ட இருக்கிற அந்த கிரீடம் எல்லாம் நம்ம கழுத்துக்கும் நம்ம தலைக்கும் வைப்பாங்க. அதே மேடம் ஒரு 50,000 துட்டு அப்படியே சும்மா தட்டுல வைங்க, நீங்க எல்லாம் அங்க வரலாமோ, சாமியிலே உங்களை தேடி வரும். இன்னைக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கு. உழைப்பு உழைச்ச ஒருத்தன் சொன்னா, வயலில ஏறு ஓட்டி வருஷம் எல்லாம் பாடுபட்டேன், விலைவாசி உயர்ந்து போச்சு என்னாடி செய்வேன், விளைச்சலுமே கூடி வரல எப்படி வாழ்வேன், அந்த விளைச்சலுமே கூடி வரல எப்படி வாழ்வேன், பெத்தெடுத்த பிள்ளைகள் எல்லாம் பேண்ட் சட்டை கேக்குதடி, பெத்தெடுத்த பிள்ளைகள் எல்லாம் பேண்ட் சட்டை கேக்குதடி, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பேண்ட் சட்டை தான், அதுக்கு இப்போ வித்தனடி வண்டி மாட்டதான், அடி அதுக்கு இப்போ வித்தனடி வண்டி மாட்டதான். இப்போல்லாம் உழைப்பாளி வண்டி மாட்டை விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வாங்கி பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களோட முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியும். அப்படியே கல்விம்பாங்க. நான் சொல்கிறேன், ராவுல படித்தவனும் ராவா அடித்தவனும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. அது சரி, ராவா அடிச்சா எப்படி ராவுல படிக்கிறது? ராவுல படிச்சா பகல்ல போய் பள்ளிக்கூடத்துல தூங்கிடுவான், ராவா அடிச்சா நம்மால் பாதையில தூங்கிடுவான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அறிவிப்பு எழுதி வச்சிருந்தாங்க, எங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்வி கட்டணம் வாங்குவது இல்லைன்னு.
எனக்கு ஒரே ஆச்சரியம். உள்ள போய் பார்த்தேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமிதமா இருக்கு அப்படின்னு கை கொடுக்க போனேன். அம்மா கையை எடுத்துக்கிட்டாங்க. யான்னு கேட்டேன். நாங்களாம் இப்போ பணம் வாங்குறது இல்லைம்மா. அடா அதுக்கு தாங்க நான் கை கொடுக்க வரேன். சொத்தை பூரா மொத்தமாக எழுதி வாங்கிப்போம். பார்த்தா அழகு வரும், படித்தால் அறிவு வரும், உழைத்தால் வியர்வை வரும், பாசம் இருந்தால் உறவு வரும், பணம் இருந்தால் அத்தனையும் மொத்தமா வரும்.